French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இசைஞானி இளையராஜா லண்டன்ல தனது சிம்போனி இசையை அரங்கேற்றியிருக்காரு. இந்த நிலையில இளம் இசை கலைஞரான லிடியன் நாதஸ்வரம் சிம்போனி அமைக்க போவதா தகவல் வெளியான நிலையில அவர் இசையமைத்திருப்பது சிம்போனி இசையே இல்ல அப்படின்னு இளையராஜா பேசியிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல கடும் எதிர்ப்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில இளையராஜா சொன்னது உண்மைதான் அப்படின்னும் அது 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு லிடியன் நாதஸ்வரம். தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகள்ல 1500 பாடல்களுக்கு மேல் இசையமைத்தவர் தான் இளையராஜா. இசைஞானி அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுபவர். இப்போ திரையுலகில தீவிரமா அவர் பணியாற்றலனாலும் நீண்ட காலமா சிம்போனி எழுதி வருவது, விரைவில் அதை அரங்கேற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில கடந்த 8ஆம் தேதி லண்டன்ல புகழ்பெற்ற ஈவர்டன் அப்போலோ அரங்கத்துல இளையராஜாவின் சிம்போனி இசை அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இப்ப வரைக்கும் எங்கு பார்த்தாலும் இளையராஜாவோட சிம்பனி குறித்த பேச்சுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இளையராஜாவின் சிம்போனி இசைக்கு அவரது சிஷியரான லிடியன் நாதஸ்வரம் உதவியதாகவும் அவரும் ஒரு சிம்போனி இசைக்கு தயாராகி வருவதாகவும் வெளியான செய்தி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதுக்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி இளையராஜா வீடியோ ஒன்னு வெளியிட்டிருந்தார். அதுல லிடியன் நாதஸ்வரம் தம்மிடம் இசை கற்க வந்த போதுதான் ஒரு சிம்போனி இசையை அவன் ஏற்றியுள்ளதாக 20 நொடிகள் ஓடும் ஒரு இசையை வாசித்து காட்டினான். அப்போ அது சிம்பனியே இல்ல அப்படின்னும் சினிமா பின்னணி இசை போல இருக்கு, இது தப்பாச்சே, இது சிம்பனி இல்ல, முதல்ல சிம்பனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீ கம்போசிங் பண்ணு அப்படின்னு சொன்ன. சினிமா பின்னணி இசை போன்று ஒன்றை பண்ணிவிட்டு அதை என்னிடம் ஒப்புதல் பெறுவதற்காக கொண்டு வந்தா, அதை ஒழுங்கா கத்துக்கோ அப்படின்னு அவனுக்கு வழிகாட்டின அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் லிடியன் நாதஸ்வரம் தனது சிம்பனி இசையை அரங்கேற்ற உள்ளதா கூறிய நிலையில இளையராஜாவின் பேச்சு சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாயிருக்கு. இதையடுத்து இளையராஜாவை பலரும் விமர்சித்து கூட வந்துட்டு இருக்காங்க. தற்பெருமை பிடித்தவர் அப்படின்னும் பலர் ட்ரோலும் செய்யறாங்க. இந்த நிலையில இளையராஜா சொன்னது உண்மைதான் அப்படின்னும் அவர் மிகவும் நேர்மையானவர் அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு லிடியன் நாதஸ்வரம். இளையராஜா அவர்கள் என்னோட குரு அப்படின்னும் அவர் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு லிடியன் நாதஸ்வரம். நான் சிம்பனியை போட்டு காட்டினப்போ இது சிம்பனியே இல்லை, நீ கத்துக்கிட்டு வாசி காட்டு அப்படின்னு சொன்னாரு. இளையராஜா ரொம்ப நேர்மையானவர். அவர் மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டாரு. ஆனா வெளியே பார்ப்பவர்களுக்கு அவர் கோபமா பேசுறது மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் அப்படி கிடையவே கிடையாது. மேலும் இளையராஜா திருவாசகத்துக்கு இசையமைத்த நிலையில தற்கால இளைஞர்களுக்கு புரியும் வகையில திருவாசகத்தையும் தயார் செய்து வர அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. இதையடுத்து இளையராஜா சொன்னதுதான் சரி அப்படின்னு பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.